வணக்கம். இன்று படையல் போடுவதின் நோக்கம் என்னவென்று பார்ப்போம். நம் வழிபாட்டில் சாமி படத்துக்கு முன்னாடியும் சரி, அல்லது கோவில்களில் சிலைக்கு முன்னாடியும் சரி, நாம் தயாரித்த உணவுப் பொருட்களை இலை போட்டு சாமிக்கு படையல் செய்வது வழக்கம். நான் எல்லா வீடுகளும் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இந்த உடலை பாதுகாக்க வேண்டுமென்றால் உணவு முக்கியம். இந்த உடலை பாதுகாத்தால்தான் இந்த உயிர் அல்லது ஆன்மா இந்த உடலில் தங்கி இருக்கும். அதற்கு முக்கியமான காரணியாக அமைவது உணவு. ஒருவரை பணம்தான் முக்கியம் என்று ஒரு அறையிலும், மற்றொருவரை சாப்பாடுதான் முக்கியம் என்று ஒரு அறையிலும் ஒரு மாதம் அடைத்து வைத்தால், ஒரு மாதம் கழித்து உணவுதான் முக்கியம் என்பவர் ஆரோக்கியத்துடன் நல்ல பொழுவுழு என்று வெளியே வருவார். பணம்தான் முக்கியம் என்று அதிக பணத்தை கொடுத்து ஒரு அறைக்குள் அனுப்பியவர் சென்றவர் வெளியே வரும் பொழுது மெலிஞ்சு போய் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு உடல் நோய் வாய்ப்பட்டு தான் வெளியே வருவார். எனவே நம் உயிரை காப்பாற்றுவது உணவு. அந்த உணவிற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று நினைத்த நமது முன்னோர்கள், சித்தர்கள், இந்த ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன் என்றாவது ஒரு நாள் உட்கார்ந்து அந்த உணவிற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று நினைத்து இந்த படையல் வழிபாட்டு முறையை நமக்கு படித்து அளித்திருக்கிறார்கள். நாம் ஒரு சாமி படத்துக்கு முன்னாடியோ அல்லது சிலைக்கு முன்னாடியோ நாம் தயாரித்த உணவை வைத்து சாமி படத்தை கும்பிடுறது மாதிரி அந்த உணவையும் சேர்த்து கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள். இந்த உணவானது என் உயிரை காப்பாற்றுகிறது, இந்த உடலை காப்பாற்றுகிறது, அதனால் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்றுதான் அதற்கு பொருள், அந்த வழிபாட்டின் அர்த்தம். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.